ரோமர் 6 படிங்க, குறிப்பு, செய்தி குறிப்பை படிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். கவனிங்க, இன்னைக்கு ஒரு சில முக்கியமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால இந்த சீடியை வாங்கி போட்டு போட்டு மறுபடி கேளுங்க. ஒரு தடவை கேட்டா விளங்காது, மறுபடி கேட்கணும். ஏன் மறுபடி கேட்கணும்னா, அங்கே ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? அதாவது பாவத்திலே நிற்கலாம், கிருபை என்ன செய்யும்? அதிகமா பெருகும் என்று சொல்லி, கிருபை பெருகட்டும் சொல்லி பாவத்தில் நிற்கலாமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 5:20 மறுபடியும், பாவம் பெருகின இடத்தில் 5:20 பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆமென். உங்க வீட்டுல பாவத்துல அதிகமா போறாங்களா? அந்த இடத்துல என்ன பெருகும்? கிருபை அதிகமாய் பெருகும். ஆமென். ஹல்லேலூயா. பிரமாணம் அதிகமாய் போடுகிற இடத்தில் பாவம் என்ன செய்யும்? அதிகமாய் பெருகும். அதனால கிருபை பாவம் பெருகும்படிக்கு, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் பெருகட்டும் என்று சொல்லி, அதாவது கிருபை பெருகட்டும் என்று பாவத்தில் நிலை நிற்கலாமா? விளங்குச்சா? அதாவது பவுல் அப்போஸ்தலன் பாவம் செய்ய தூண்டி விடுறாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருக்கிற ஜனங்க அவரை மேல ஒரு தவறான ஒரு பழியை சுமத்தி என்ன போட்டாங்க தெரியுமா? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிக்கலாம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பவுலை பத்தி பின்னால பேச ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அவர் எழுதி வச்சார், கிருபை பெருகும்படிக்கு பாவத்துல நிலை நிற்க கூடாது. ஆமென். அதாவது கிருபை பெருகணும்னு சொல்லிட்டு பாவத்தையும் பாவியையும் கிட்ட சேர்த்து நம்ம உள்ள சேர்க்கிறவர்கள் அல்ல. ஆமென். விளங்குச்சா? அதனால நடிகை எல்லாம் உள்ள சேர்த்தாங்கன்னா அதுக்குன்ட்டு பாவம் பெருகிறதுக்காக கிருபை பெருகணும்னு பாவத்தையும் பாவியும் சேர்க்கல. ஆனால் இப்ப லூக்கா 7ஆம் அதிகாரத்துக்கு மறுபடி வாங்க. அந்த சீமோனுடைய வீட்டிலே இயேசு பந்தி இருக்கும் பொழுது பாவியான ஸ்திரீ உள்ள நுழைஞ்சிட்டா. அதனால இவர் வரக்கூடாது, அவர் வரக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. அது எல்லாம், அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மோசையினால் நியாயப்பிரமாணத்தினால் உண்டான முக்காடு. அதுக்கு பேர். கிறிஸ்து உள்ளத்திலே வரும்போது அந்த முக்காடு என்ன செய்யப்பட்டு போகும்? எடுபட்டு போகும். ஆமென். முக்காடு நீங்கி போகும். இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாரையும் ரட்சிக்க, கிருபை கொடுக்க இயேசு வந்தார். சொல்லுங்க, கிரேஸ் சப்ளைஸ். கிருபை கொடுக்கிறது, நியாயப்பிரமாணம் கேட்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்குரிய செய்தி இவ்வளவுதான். நான் முடிச்சிடுறேன். சரிதானா? எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் அடுத்த காரியத்துக்கு நாம் ஆயத்தமாவோம். Glory. Hallelujah. இன்னும் ரொம்ப